அதிகாரம் 21. வாய்க்கால் நீரைப் போல் அரசரின் உள்ளம் ஆண்டவரின் கையில் உள்ளது. ஆண்டவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதர்களுடைய நடத்தையெல்லாம் அவர்களுடைய பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளங்களை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வையும் இருமாப்பு கொண்ட உள்ளமும் பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரிக்கொண்டு போகும். குற்றம் செய்பவரின் வழி கோணலானது, குற்றமற்றவரின் செய்கை நேர்மையானது. நச்சரிக்கும் மனைவியோடு மாடி வீட்டில் வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பது இல்லை. ஏளனம் செய்வோரை தண்டிக்கும் போது அதை காணும் பேதையர் படிப்பினை பெறுவர். ஞானமுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தனக்கு உதவி வேண்டி மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி சாய்க்க மாட்டார். மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள். மடியில் கைகூலி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள். நீதி நிலைநாட்டுவது நேர்மையாளருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தீமை செய்வோருக்கோ அது திகிலுண்டாக்கும். விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகிச் செல்பவர் இறந்தோரிடையே தங்கிட விரைபவராவர். ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழையாவார். மதுவையும் நறுமணப் பொருட்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார். நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலாள் ஆகிவிடுவார். நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார். நச்சரிப்பும் சிடுசிடுப்பும் உள்ள மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல். ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும் பொருட்களும் இருக்கும். மதிகேடரோ அவற்றை கரைத்து விடுவர். நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார். வளமையும் மேன்மையும் அடைவார். வீரர்கள் நிறைந்த பட்டணத்தை ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார். அவர்கள் நம்பியிருக்கும் அரணையும் அவர் இடித்துத் தள்ளுவார். தம் வாயையும் நாவையும் காப்போர் இடுக்கண் வராமல் தம்மை காத்துக்கொள்வர். ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு. அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு. சோம்பேறியின் அடங்கா ஆசை அவனை கொல்லும். ஏனெனில் அவனுடைய கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. அவன் நாள் முழுதும் பிறர் பொருளுக்காக ஏக்கம் கொண்டிருப்பான். ஆனால் நேர்மையாளர் தம் பொருளை இல்லை எண்ணாது வழங்குவார். பொல்லார் செலுத்தும் பலி அருவருக்கத்தக்கது. தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பலி இன்னும் அருவருக்கத்தக்கதன்றோ? பொய்ச்சான்று கூறுபவன் கெட்டழிவான். உன்னிப்பாய் கேட்பவரின் பேச்சோ என்றைக்கும் ஏற்புடையதாகும். பொல்லாரது முகத்தில் போலி வீரம் காணப்படும். நேர்மையானவரோ தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார். ஆண்டவருக்கு எதிரான ஞானமும் இல்லை, நுண்ணறிவும் இல்லை, திட்டமும் இல்லை.
போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே.